வெல்கம் டு தியாஸ் world. மல்டி கிரீன் தோசை. அதுக்கு தேவை இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து காராமணி, மூக்கடலை. இது எங்கள் தோட்டத்துது, அதனால் கொஞ்சம் நல்லா எந்த இது இருந்தாலும் நம்ம கல் இருக்கும், கொஞ்சம் பார்த்து ஊற வச்சுக்கும் போது நல்லா கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு, செக் பண்ணணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி கல் மிக்ஸி கிரைண்டர் போட்டாலும் இருக்கும், அது பல்லில் பட்டுச்சுன்னா பல் உடஞ்சிடுங்க. 2 times வாஷ் பண்ணி நான் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ ஊற இருக்குது. இப்போ இது நம்ம மிக்ஸி போட்டுக்கலாம். நான் மார்னிங் ஊற வச்சுட்டாங்க. இது சால்ட், சில்லி ஒரு 3 சில்லி, உங்களுக்கு வேணால் ஜிஞ்சர் கூட போட்டுக்கலாம் நீங்கள். ஜீரகம், புதினா. நான் எதுக்கு புதினா ஆட் பண்ணுறேன்னா, இதே மாவு வந்து வடையும் சுட போகிறேன் நான். 2 in 1 தோசை அண்டு வடை. வடைக்கு வந்து தண்ணி ஊற்றாமலே தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதில் வாட்ரு போட்டுடலாம். இது வந்து ரெட் சில்லிங்க, அதாவது பண்டு மிரப்பக்காயிலும் சொல்லுவாங்க தெலுங்கில் வந்து. இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் சால்ட்டு, ஜீரகம், அப்புறம் புளி குவான்டிட்டி அதெல்லாம் கரெக்டான 1/2 kg, அதாவது 1 கிலோவுக்கு வந்து 1/2 kg புளி அந்த மாதிரி போட்டு இடித்து வச்சுப்போம். நாங்கள் தேவை இருக்கும்போது இந்த மாதிரி எடுத்து வச்சுப்போம். இதில் வாட்டரே படக்கூடாதுங்க. இந்த ஜாடியில் வைக்கும்போது நம்ம தேவை இருக்கும்போது யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அப்போ வேணால் நம்ம கொஞ்சம் லைட்டாக வாட்டர் போட்டுக்கணும். இப்போ இதுக்கு கொஞ்சம் ஜீரகம், பூண்டு, கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸி போட்டுக்கலாம். இது ஒரு ஃபேவர் இருக்குங்க, நல்லாயிருக்கும். இது ஒயிட் ரைஸு இல்லை நீங்கள் ஏதாச்சும் வந்து ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிடும்போது கூட இது தொட்டி சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இந்த சட்னிக்கே வந்து நீங்கள் தனியாக தக்காளி கூட வேக வச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, இந்த திக்னஸ் இருந்தால் போதும். வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன் நான் லைட்டாக. இப்போ இது தாளிச்சிக்கலாம். தாளிக்கும் இதுக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை அது இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் கடலெண்ணெய், அதுவும் நல்லாயிருக்கும். ஜீரகம், கடுகு, உளுந்து, கரைப்புளி, பெருங்காயம், அவ்வளோதான். சட்னி ரெடி. எம்மி, டேஸ்டி, நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ தோசை சுடலாம். நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி கொஞ்சோண்டு மாவு ஊற்றிக்கிட்டு அது கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த கடாய் ஃபுல்லாக வந்து அந்த தவா வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிடுவேன். என்ன தான் நம்ம தேய்ச்சாலும் நான் அந்த மாதிரி பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். தோசை பக்கத்துலேயே வந்து உடையை போட்டுடலாம். ஆனால் இந்த மாதிரி மாவில் பண்ணும்போது ஹை ஃப்ளேம் வச்சுக்கூடாதுங்க. மீடியம் இல்லைன்னா
நீங்கள் அவசரம் வந்தால் மீடியம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஸ்லோவில் வச்சு இன்னும் நல்லா அது வந்து வேகும். ஓகே, ஆயிலு சுட்டிச்சு. இப்போ வடை போட்டுடலாம். அடை மாதிரி, ஆனால் அடை டேஸ்ட் கிடையாதுங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டு. வயசானவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.